வெல்கம் டு பவன்யாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிற ரெசிபி ஒரு காரசாரமான இட்லி மிளகாய் பொடி தான் எப்படி செய்யணும்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. கடைகளில் அதிக காசு கொடுத்து வாங்காமல் நம்ம வீட்டிலையே நமக்கு தகுந்த மாதிரி இட்லி மிளகாய் பொடி ரெடி பண்ணலாம். குழந்தைகளுக்கு தகுந்த மாதிரி காரம் கம்மியாக கூட ஆட் பண்ணிக்கலாம். வாங்க எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். ஒரு 150 கிராம் அளவு கடலைப்பருப்பு, அதே அளவு உளுத்தம்பருப்பு எடுத்து வச்சுருக்கிறேன். ஒரு 15 காஞ்ச மிளகாய், நீல மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் குண்டு மிளகாய் கூட ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ரெஷ்ஷாக ஒரு 3 கொத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு உருவி வச்சுருக்கேன். சீரகம் 1 டீஸ்பூன், மிளகு 1 டீஸ்பூன். இது கட்டி பெருங்காயம் ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு எடுத்து வச்சுருக்கேன். இதை எப்படி நம்ம செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதை எல்லாமே தனித்தனியாக வறுக்கணும். அதனால் ஒரு கடாயை ஹீட் பண்ணிக்கலாம். நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம கடலைப்பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். 150 கிராம் அளவு கடலைப்பருப்பு. அதுக்கு உளுந்து அதே 150 கிராம் எடுத்துக்கலாம், இல்லைன்னா 100 கிராம் கூட எடுத்துக்கலாம். ஏன்னா கடலைப்பருப்பு டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இது பார்த்திங்கன்னா நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுக்கணும். கடலைப்பருப்பு நல்லா வறுக்கலை அப்படின்னா உங்களுக்கு கசப்பு தன்மை கொடுத்துரும். இந்த மாதிரி வறுத்ததுக்கப்புறம் எடுத்து வச்சிடலாம். தனியாக ஒரு பிளேட்டில் கொட்டி வச்சு ஆற வச்சுருங்க. அடுத்தது உளுந்து. உங்கள் வீட்டில் நீங்கள் கருப்பு உளுந்து இருந்தால் ஆட் பண்ணிக்கலாம். அது ரொம்ப உடம்புக்கும் நல்லது. நான் இன்றைக்கி நல்லா குண்டு உளுந்து மாவுக்கெல்லாம் போடுவோம் இல்லையா, அதை ஆட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி நல்லா லைட் கோல்டன் ப்ரௌனில் கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நல்லா கைவிடாமல் வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். அடுத்தது ஒரு டீஸ்பூன் அளவு மிளகு எடுத்து வச்சுருக்கோம். சீரக மிளகு ரெண்டாக ஒன்றா சேர்த்தா சீரகம் சீக்கிரம் பொரிஞ்சிட்டு கரிஞ்சிடும். அதனால் ஃபஸ்ட்டு மிளகை சேர்த்துட்டு லைட்டாக சூடாகிட்டு இந்த மாதிரி வெடிக்க ஆரம்பிக்கும். அந்த டைமில் சீரகத்துக்கு சேர்த்துக்கலாம். இதே ஒரு செகண்ட் இப்படி நல்லா கிண்டி விட்டிங்கன்னா சீரகம் பொரியிறது நல்லாவே தெரியும். இந்த மாதிரி படப்படன்னு பொரிஞ்ச உடனே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ நம்ம தனியாக ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா கருவேப்பிலை 3 கொத்தளவு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி இல்லாமல் எடுத்து வச்சுருக்கேன். இது நல்லா கலர் மாறிட்டு நல்லா சுருண்டு வரணும். நீங்கள் வறுக்கிறப்பவே அந்த சத்தம் மாறும், பேப்பர் மாதிரி சரசரன்னு. இந்த மாதிரி ஆனதுக்கப்புறம் கையில் எடுத்துகிட்டு இப்படின்னு கசக்குனிங்கன்னா இந்த மாதிரி உடைய ஆரம்பிச்சிடும். இந்த பதம் தான் நமக்கு கருவேப்பிலை வறுக்கிறது. அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம பெருங்காயம் வறுத்துக்கலாம். அதுக்கு ஒரு சின்ன டீஸ்பூனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு இந்த பெருங்காயத்தை போட்டுட்டு நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். கட்டி பெருங்காயம் சேர்த்துக்கோங்க, அதுதான் உடம்புக்கு ரொம்ப நல்லது. இந்த மாதிரி நல்லா பொரிச்சிட்டு எடுத்துக்கலாம். நல்லா பொரிஞ்சதுன்னா நல்லா பிஸ்கட் மாதிரி நல்லா மொறுமொறுன்னு இருக்கும். இது தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா காஞ்ச மிளகாய். இதை இதே எண்ணெயில் காம்பு நீக்காமல் அப்படியே சேர்த்துக்கலாம். காம்பை ரிமூவ் பண்ணிட்டிங்கன்னா அதில் இருக்கிற விதையெல்லாம் வெளியே ரொம்ப அந்த மிளகாய் நெடி ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். அதனால் காம்போடு சேர்த்துக்கோங்க. நல்லா அந்த எண்ணெய் அப்படியே பளபளன்னு கோட்டிங் ஆகும். இதில் ஒரு டிப் என்னென்னா, வீடு முழுக்க மிளகாய் காரம் பரவும். அது பரவாமல் இருக்கிறதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் அளவு கல்லுப்பு சேர்த்துட்டு இந்த மாதிரி வறுத்திங்கன்னா மிளகாயும் சீக்கிரம் வறுபட்டுரும். வீடு ஃபுல்லாக அந்த காரத்தன்மை பரவாது. உங்களுக்கு இந்த ரெசிபிக்கும் உப்பு வறுத்த மாதிரியும் இருக்கும். இதே உப்பை நம்ம அப்படியே மிளகாய் பொடிக்கு அப்படியே சேர்த்துக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். உப்பில் இருக்கிற ஈரப்பதம் கூட ஒவ்வொரு டைம் பொடி சீக்கிரம் வண்டு பிடிச்சிரும். மிளகாய் நல்லா ஒரு 2 நிமிஷம் இதே போல் வறுத்து எடுத்துக்கலாம். லைட்டாக அங்கங்கே பிளாக் ஸ்பாட்ஸ் வரும், அப்போ நல்லா மிளகாய் வறுத்துருச்சுன்னு அர்த்தம். அடுத்து நம்ம அதை தட்டுக்கு மாற்றிட்டு நல்லா ஆற வச்சிடலாம். நல்லா ஆறினதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் ஃபஸ்ட்டு இந்த காஞ்ச மிளகாயும் அந்த பெருங்காயம் இருக்கு இல்லைங்களா, அதை சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு அரைச்சிக்கலாம்.
ஏன்னா இது வந்து பருப்பெல்லாம் சேர்த்து ஆட் பண்ணி அரைக்கும்போது மிளகாய் காம்போடுறக்க அரைப்படாது. அதனால் ஃபஸ்ட்டு இதெல்லாம் அரைச்சிட்டோம்னா மிளகாய் பொடிக்கு வந்து நல்லா காரம் கலரும் வந்து கிடைக்கும். இப்போ அதை நம்ம வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு நல்லா அரைச்சிருங்க. இந்த மாதிரி லைட்டாக கொரக்கொரன்னு இருந்தால் பரவாயில்ல. அடுத்ததாக நம்ம இந்த பருப்புகளையும் ஆட் பண்ணிவிட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இட்லி மிளகாய் பொடி எப்போவுமே வந்து கொஞ்சம் கொரக்கொரன்னு தான் இருக்கணும். அப்படின்னா தான் வந்து இட்லியோட தொட்டு சாப்பிட டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சம் ஒரு சுற்று விட்டுட்டு நல்லா ஃபைன் பவுடராக மாறிடும். எப்போவுமே பவுடர் அரைச்சதுக்கப்புறம் ஒரு பெரிய பிளேட்டில் வந்து சேர்த்துட்டு நல்லா ஆற விட்டுருங்க. ஆறினதுக்கப்புறம் ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணிக்கலாம். இட்லி தோசைக்கு அந்த பொடியில் எண்ணெய் சேர்த்துட்டு பரிமாறலாம். ஒரு சூப்பரான மிளகாய் பொடி ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.